வணக்கம் மக்களே. தமிழக தேர்தல்களும் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. இந்த 50 வருஷ கால இந்த வரலாற்றுல தமிழகத்துல இப்படி ஒரு அரசியல்களும் சூடு பிடிச்சதுக்கு யாரு பொறுப்பு சொல்லணும்னா நம்மளுடைய விஜய் அவர்களை தான் சொல்லணும். ஏன் இந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த தேர்தல்கள் தான். அப்படி மக்களோட பெரும் ஆதரவு பெற்று இன்று ஆட்சி அமைக்கிற சூழ்நிலையில இருக்கிற இந்த விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. அதாவது ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் ஏன் திமுகவும் அதிமுகவும் இந்த விஜயை எப்படியாவது ஆட்சி செய்ய விடக்கூடாது, ஆட்சி செஞ்சுட்டாப்ல அப்படின்னா அடுத்து 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு விஜயை அஜயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஆட்சி அமைக்க விடாம பண்றதாக அந்த தாவேக்காவோட அனுதாபிகள், ஓட்டு போட்ட ரசிகர்கள், ஓட்டு போட்ட உறுப்பினர்கள், ஓட்டு போட்ட அபிமானிகள் எல்லாரும் பயங்கரமா ஒரு விஷயத்த சமூக வலைதளங்கள்லயும் பரவலாகவும் பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலே விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் விஜய்க்கு ஓட்டு போட்ட அந்த உறுப்பினர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய போர் அப்படின்னா சொல்ல முடியும். ஏன்னா விஜய் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். ஏன்னா அறுதி பெரும்பான்மை இல்லை, அதனால அவரு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். இவருடைய கஷ்டங்கள் மறையணும், அதாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அவருக்கு பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கு, அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் மீண்டு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவருக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னா விஜய் அவர்கள் கண்டிப்பா ஆட்சியை அமைச்சு தான் ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தி தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தமிழக மக்களின் மனதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நான் தான் அப்படின்ட்டு வெளியே சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இது அமையும். ஆனா அவ்வளவு எளிதல்ல இந்த குள்ளநெறி கூட்டங்கள் விஜயை விட்டு விடாது அப்படிங்கிறதா உண்மையான கருத்து. ஏன்னா விஜய் மக்களால், சிறு குழந்தைகளால், மாணவ செல்வங்களால் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியும் வேண்டாம் இந்த கட்சியும் வேண்டாம், புதுசா நம்மளை ஆள்றதுக்கு நமக்கு பிடிச்ச விஜய் வந்தா போது நினைச்ச மக்களுக்கு இந்த ஒரு 7 சீட்டு 8 சீட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும் அப்படின்னு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் விஜய் அவர்களே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. இதுல என்ன பெரிய கூட்டுன்னா ஒன் சைடா வந்திருந்தா விஜய் மிகப்பெரிய சக்தியா மாறி இருப்பாரு. ஆனா இப்போ ஆட்சி அமைக்க முடியாம என்னடா பண்ண போறோம், நமக்கு எதிராக இவ்வளவுக்குள்ளே மலைகள்லாம் பின்னப்பட்டு இருக்கிறது, சரி நம்மளை எதிர்க்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்றதுக்கான வழிகள்ல இருந்து கொண்டிருக்கிறது. நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தாவேக்காவை எதிர்ப்புங்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் அதிமுகவும் திமுகவும் அண்டர் கிரவுண்ட்ல பேசுறதாக அப்படின்ட்டு உள்ள ஒரே பிளாஷ் நியூஸ். ஆனா அது எல்லாம் உண்மைதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஒரு ரிசார்ட்ல ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல. ஆனா அந்த நீதி கண்டுபிடிக்கும் திமுக. ஏன்னா இப்போ அப்படிதான் பேசிட்டு இருக்கு திமுக. அவருக்கு நாங்க 6 மாசம் எந்த சிஸ்டமும் கொடுக்க மாட்டோம், 6 மாசம் வரைக்கும் அவருடைய ஆட்சி தன்மை, அவர் எப்படி செயல்படுகிறார், அவரால் என்ன செய்ய முடியும் நாங்க பார்ப்போம், ஒண்ணும் இல்லை 2500 ரூபாய் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 1000 ரூபாயாவது கொடுக்கட்டும், எங்களுடைய அந்த பணியை இவரு கொண்டு போட்டும் அப்படின்ட்டு நீதி கண்ணீர் பிடிக்கிற மாதிரி சொன்னாலும் பின்னாடி கேம் விளையாடுது அதிமுக. அதான் திமுக தமிழ்நாட்டில இருந்து விரட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படி சொன்னிட்டு இங்க என்ன பண்றாங்க, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐட்ட நீங்க எங்களை விட்டு போயிடாதுங்க, காங்கிரஸ் ஏற்கனவே போயிட்டு நீங்க எங்க விட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு அங்க ஒரு நீதி கண்ணி அனுப்பிச்சாச்சு. ஏன்னா விஜய் கிட்ட இப்ப இருக்கிறது 108 பிளஸ் காங்கிரஸோட 5, அப்புறம் சிபிஎம்மோட 2, சிபிஐயோட 2, பிசிகாவோட 2, அதை பார்த்தோம்னா 119 வந்துடும். அப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து விடுவார். விஜய் ஆட்சி அமைத்து விட்டால் வருகிற 20 வருடங்களுக்கு யாரும் பக்கத்துல போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதனால் அதை தடுக்கும் நோக்கத்தில் தான் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நீலிக்கண்ணி படிக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் எப்படி விஜய் அவர்கள் தகர்த்து எரிஞ்சு உடைச்சுக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு என்னென்னலாம் இருக்கு,
இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பின்னெல்லாம் நான் வர்ற பின்ன சொல்ல போறதெல்லாம் விஜய் அவர்கள் வந்து செஞ்சுட்டாருன்னா அவர் தான் கிங்கு. அவரை வந்து யாரும் கிங்கு மேக்கரா ஆக்க முடியாது. யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய தேவையில்லை. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் விஜய்க்கு நடக்கும் சங்கடங்கள் என்ன, யாரால் என்னென்ன சங்கடங்கள்லாம் விஜய்க்கு ஏற்படுத்தப்படுகிறது, அந்த சங்கடங்களை உடைக்கிறதுக்கு விஜய்கிட்ட இருக்கும் அந்த அஸ்திரங்கள் என்ன, எதை செய்தால் விஜய் அவர்கள் வெகு விரைவில் முதலமைச்சராக பதவி ஏற்கலாம்ங்கிறதான் வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நமக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். சரி, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா? கண்டிப்பா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா தகுதியும் இருக்கு. மக்களும் அவருக்கு பெரும்பான்மையான கட்சிங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கு. 108 வெற்றி பெற்றிருக்காப்புல. 108ல 1 அவர் 2 இடத்துல போட்டியிருக்காரு. அதனால 1 அவரு ராஜினாமா பண்ணாலும் 107 ஆகுது. அப்புறம் வந்து சட்டப்பேரவை தலைவராக ஒருத்தர் இருக்கணும். அப்போ 105 ஆகிறது. அப்படி இருக்கும்போது இப்ப காங்கிரஸ் அவருக்கு வந்து 5 கொண்டது 110 ஆயிட்டு. அப்புறம் சிபிஐ, சிபிஎம், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அவர்கிட்ட இருந்து இவங்க வாங்கினாங்க அப்படின்னா ஒரு 115 16 வந்தது. அப்புறம் வந்து தெரியாத ஆளுங்கட்சியா விஜய் ஆக போறதுனால எப்படியா 2 3 அங்கங்க பறக்கிறது ஆட்சியை அமைச்சுக்கலாம். ஆனா அது அவ்வளவு எளிதில் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் தான் முதல கண்ணீர் வடிக்கும் திமுக போன்ற கட்சிகள் சரி இதில் இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு பயங்கரமான உண்மை இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் முதல் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு இடையூறும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை நீங்கள் விஜயிடம் போய் சேர்ந்துள்ள வேண்டாம், எங்க கூட இருங்கள் அப்படின்னு சொன்னு நீலி கண்ணீர் விட்டு நம்ம பார்த்தோம். நம்ம கூட இருந்த அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வச்சிருந்த அந்த காங்கிரஸ் நம்மளை விட்டு ஓடிவிட்டது. அதனால் நமக்கு மிகப்பெரிய சங்கடம் ஏற்படும். அதனால இங்க இருந்து யாரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த ஒரு கேமையும் அடிச்சிட்டாரு, அந்த ஒரு கேமையும் அடிச்சிட்டாரு. இதுதான் திமுக. இது மக்களுக்கு பழைய காலமாக இல்லை, இது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்றுதான். சரி, விஜய் ஆட்சி அமைக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் ஆட்சி அமைக்கன்னா சாட்சிக்காரன் காலில் விழுறது வரைக்கும் சண்டைக்காரன் காலில் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா அதிக சீட்டுகளை கொண்ட, அதாவது விஜய்க்கு அப்புறம் அதிக சீட்டுகளை கொண்டது வந்து திமுக விட கண்டிப்பா விஜய் போக மாட்டாப்ல. ஏன்னா தீய சக்தியா விஜயா அப்படின்னா இந்த தீய சக்தி தான் ஓட்டிருக்காப்ல. அப்போ அதுக்கு அடுத்த கட்சியான அதிமுக. அதை சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் காலில் விடுறது அப்படிங்கிறத மாதிரி பெஸ்ட் உதாரணத்துக்கு அதிமுகவை டைரக்டா அப்ரோச் பண்ணாப்லன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை டைரக்டா அப்ரோச் பண்ணி கூட்டணி ஆட்சி தரும் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு டைரக்டா கேட்டாதான் கண்டிப்பா எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பதாக நமக்கு தெரிந்த தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அதுதான் பெஸ்ட். நமக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வந்து அதுதான். அல்லனா இந்த கூட்டணி கட்சிகளே இந்த அல்ற சில்ற 5 2 3 கொண்டு போயிட்டு 6 மாசம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய தலைமை ஏற்கனவே யாராவது ஜெயிச்சிருப்பாங்க தெரியுங்களா, நாளைக்கு லட்சம் திமுக சொன்னிச்சு அப்படின்ட்டு வேறக்கே வித்திரவு பண்ணிடுவாங்க, ஆட்சியை கமித்துருவாங்க. அப்போ மக்கள் மத்தியில வந்து விஜய்க்கு ஒழுங்கா ஆட்சி பண்ண தெரியல, கூட்டணி கட்சியே ஒழுங்கா வச்சு மெயின்டைன் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அடுத்த எலெக்ஷன்ல விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தப்பா அவரால் கரெக்டா மெயின்டைன் கொண்டு போக முடியல அப்படின்ட்டு மக்களை நம்புற அளவுக்கு இந்த வேற யார வேண்டாம் திமுகவோட அந்த தொலைக்காட்சி, ஏன்னா சன் டிவியும் கலைஞர் டிவியுமே பயங்கரமா ஃபிளாஷ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த இதுலயே ஆளுநரை இது சந்திக்க போற டைம்லயே பதவி ஆசையில் விஜய் பதவிக்காக இப்படி பண்ணுகிறார் அப்படி பண்ணுகிறார் என்ன வேணா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஜயை டார்கெட் பண்ற விஷயங்கள்ல திமுகவின் சார்பு தொலைக்காட்சி பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அமைதியா இருந்து கேமை பார்ப்போம் அப்படின்ட்டு விஜய ஒரு கெட்ட சக்தியாகவும் விஜய்க்கு அந்த திறமை இல்லை இந்த திறமை விஜயால இருக்க முடியாது, விஜய் வந்து ஒரு ஒரு பதவி வெறி பிடிச்சது அப்படின்னா காட்டி மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும்.
அந்த குள்ளநரி கூட்டம் தான் திமுக. இதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அதிமுக அந்த அளவுக்கு ஆட்சிக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம், இல்லை இல்லை அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. வேற எந்த மாதிரி அந்த டபுள் கேமும் விளாடுன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. திரும்பவும் பரபரப்பா பேசப்படுது. அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிலாம் பேசப்படுது. அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிமுக சைடுல இருந்து அப்படி எந்த முயற்சி மேற்கொள்ள முடியல. வட துருவமும் தென் துருவமும் இணையாது, அதே மாதிரி நாங்கள் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு ஆணித்தரமா அதிமுக தரப்புல இருந்து நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. ஒட்டுமொத்தத்துல விஜய எப்படியாவது பதவி ஏற்க விடாம அவரை வச்சு விடணும் அப்படிங்கிறதுல திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்பதுதான் நம்மளுடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது. இந்த இரட்டை வேடத்தை நம்பி இவர் திரும்ப திரும்ப வந்து மதிமுக கூடயும் சிபிஎம் சிபிஐ அப்புறம் விசிக கூட இவர் திரும்ப திரும்ப போய் அந்த ஆதரவை கேட்டாலும் அவங்களுடைய எஜமானர் அதிமுக அவங்களுடைய எஜமானர் திமுகவின் கண் அசைவு இல்லாம இவங்க யாருமே விஜய்க்கு ஆதரவு தர மாட்டார்கள். இவருக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை, ஒரே ஆப்ஷன் என்னன்னா அதிமுகவுடன் கை கோர்த்து கொண்டு தன்னுடைய திறமையை தமிழக மக்களுக்கும் தன்னை நம்பி ஓட்டு போட்ட தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் அதிமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதே மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், மிகச்சிறந்த ஒரு கூட்டணியாக அமையும் என்பதில் மாற்று கருத்துள்ள பற்றி இதுதான் இன்னைக்கு நடந்த நம்ம அரசியல் நிகழ்வுகள். நொடிக்கு நொடி களம் மாறிக்கொண்டே இருக்கு. தமிழகத்துல இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர், மக்கள் எதிர்பார்ப்பு, சிறு குழந்தைகள் பெரியவங்க வர வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, விஜய் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா, விஜய் யாரும் சமைக்கிறாங்களா, விஜய்க்கு என்னதான் ஆட்சி, வண்டியெல்லாம் பெரிய கான்வாய் வண்டியெல்லாம் முதலமைச்சர் மாதிரி போனாரு, திடீர்னு விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு பயங்கரமான கேள்விகள், பயங்கரமான எதிர்பார்ப்புகள். விஜயை இங்கு குமைக்காங்களா, விஜய் அல்லது குமைப்படுறாரா, விஜயால என்ன செய்ய முடியும், திரையில் பார்த்த விஜய் வேற, நேர்ல இருக்க விஜய் வந்து இப்படி இருக்காரு அப்படின்ட்டு மக்கள் புலம்புற அளவுக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகின்றது. நம்ம என்னுடைய தனிப்பட்ட கருத்து, விஜய் அவர்கள் முதல்வரா ஆக வேண்டும் என்றால் அதிமுக அவர்களிடம் சென்று தன்னுடைய வகையெல்லாம் மறந்து பேசிக்கொண்டு கூட்டணி ஆட்சி அமைத்தால் இது நடைபெறும் என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.